இடைத்தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் தனித்து நின்றால் காங்கிரஸ் வெற்றி பெற முடியாது என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிக்காக தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு EVKS இளங்கோவன் அளித்த பதிலை பார்ப்போம். ஆர்கேநகர் தேர்தலில் போட்டியிடும்போது திமுகவுக்கு ஆதரவுன்னு முதலே சொல்லிட்டீங்க. அவங்க ஆதரவு கேட்டாங்களான்னு எனக்கு நினைவில் இல்லை. இது மாதிரி முதலே முடிவெடுக்கிறது கட்சியை ஒரு லோ லெவல் பார்ட்னர், செகண்ட் லைன் பார்ட்னராகவே கொண்டு போகிற உதவாதா? அவங்க கேட்கட்டும், நம்ம பரிசீலிப்போம், நம்ம யோசிப்போம், அந்த மாதிரியான ஒரு டிசிஷன்லாம் வேண்டாமா? அது ஆப்வியஸாக இருக்கக்கூடிய விஷயமா மாறுறது சரியா? இன்னும் ஒரு மாதத்தில் நடைபெறுகின்ற இந்த தேர்தலிலோ இடைத்தேர்தலிலோ அல்லது இன்னும் மே மாதத்திற்குள் நடைபெற வேண்டியிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலிலோ நிச்சயமாக காங்கிரஸை பொறுத்தவரையில் தனித்து நின்று நாங்கள் வெற்றி பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இல்லை, ஆர்கேநகரில் முடியாமல் இருக்கலாம், அட்லீஸ்ட் உள்ளாட்சி தேர்தலையும் வாய்ப்பு இல்லையா? அதற்கு அடுத்த பாகம் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறவே முடியாது என்று திரு இளங்கோவன் பெறவே முடியாது என்பதல்ல, கூட்டணி சேர்ந்து வெற்றி பெறுவதை விட குறைவான இடங்கள் தான் தனியாக நின்றால் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக காங்கிரஸை கொண்டு வந்தேன் என்று சொல்லக்கூடிய திரு இளங்கோவன் உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, பாஜக, தேமுதிக போன்ற கட்சிகள் அத்தனையுமே நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல மூணாவது இடத்துல இல்லாத கட்சிகள், அவங்கெல்லாம் தனியாக போட்டேன்னு சொல்லும் போது மூன்றாவது இடம் பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய நீங்கள் இல்லை எங்கள் நிலைமை அப்படி கிடையாது, நாங்கள் திமுக கூட தான் போயான்னு சொல்லி சொல்றது தான் உண்மையான மூன்றாவது இடம். நீங்கள் சொல்வதுதான் கரெக்ட். அந்த மூன்றாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கூட்டணி வேண்டும் என்று சொல்கின்றோம். மூன்றாவது பெரிய கட்சிங்கிறது ஒரு பொய், ஒரு மாயை இல்லையா? அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம்.